அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டிலே மிச்சர் எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அது அரை கிலோ நான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நான் அரை கிலோ கடலை மாவு மிச்சர் பதத்துக்கு பிணையிறதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டிருக்கிறேன். அது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். சேர்த்திட்டு நம்ம தண்ணி தெளித்து சேமியா பதத்துக்கு நம்ம எப்படி மிச்சர் புளிவோமோ அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படி மெதுவாக பிணைஞ்சிக்கிறலாம். எல்லாம் கட்டி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் அது தனியாக வச்சுட்டு எண்ணெயை நம்ம ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சருக்கு தேவையானது பொட்டுக்கடலை நான் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். நடக்கடலை 100 கிராம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடலை மாவை பிணைஞ்சி வச்சுருக்கிறத சேமியா புளியறதில் போட்டு நம்ம சேமியா மாதிரி புளிஞ்சு எடுத்துடலாம். மிச்சர் மாதிரி எடுத்துடலாம். எல்லாம் புளிஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மிச்சர் தான் அதிகமாக தேவைப்படும். அதனால் மிச்சர் நிறையவே நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். கேஸ் நம்ம சிம்லையே தான் வச்சுக்கிறணும். ஹை ஸ்பீடில் வச்சோன்னா எல்லாம் கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சா தான் அந்த நேரத்துக்கு கரெக்டான மிச்சர் பதத்துக்கு வரும். அது மாதிரி நான் நிறைய ஒரு 4-5 தடவை அதே மாதிரி மிச்சர் நான் புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்து தனியாக வச்சுட்டு பிணைஞ்ச எல்லா மாவுமே நான் மிச்சருக்கு தனியாக புளிஞ்சு எடுத்துட்டேன். ஒரே ஒரு கை மட்டும் காரா பூந்திக்கு நான் தனியாக வச்சுட்டேன். நான் எல்லாம் புளிஞ்சு எடுத்தது போக தனியாக இருந்தால் ஒரு கை மாவு நான் தனியாக நான் தண்ணியில் ஊற்றி நல்லா காரா பூந்தி எப்படி ஊற்றி எடுப்போம் அந்த பதத்துக்கு நான் கரைச்சி தனியாக வச்சுட்டேன். நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சரெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கரைச்சி வச்சதில் நம்ம அந்த அன்னக்கரண்டின்னு சொல்லுவாங்க, பூரி பொரிக்கிற கரண்டி, அதில் நம்ம கரைச்ச மாவு ஊற்றினோன்னா அப்படி சொட்டு சொட்டாக காரா பூந்தி கிடச்சிரும். நம்ம அதை அதுவுமே நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்து நம்ம மிச்சர் பொரித்து வச்சுருக்குறோம் தனியாக. அதில் நம்ம போட்டுடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இடையிலே நல்லா நொறுக்கி பார்த்தா நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்தது. அந்த இருக்கிற மாவில் நம்ம காரா பூந்தி போட்டு அதையும் நம்ம மிச்சர் கூட எடுத்து போட்டுடலாம். 2-3 தடவை போடுற அளவுக்கு வந்தது. அதையும் நான் போட்டு எல்லாம் மிச்சர் கூட நான் போட்டு வச்சிட்டேன். நான் அது தனியாக போட்டு வச்சுட்டு நான் நடக்கலையும் பொட்டுக்கலையும் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அதையுமே நான் ஒவ்வொன்றா போட்டு வறுத்து அந்த மிச்சரு கூடயே நம்ம போட்டு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நான் நடக்கலையை தான் நான் போட்டேன். நான் நடக்கலை போட்டு எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். நான் நடக்கடலை பொன்னிறமாக வறுத்து அதுவும் நம்ம எடுத்து மிச்சரு காரா பூந்தி வறுத்து வச்சுருக்கிறது கூட ஒன்றா சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்களையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து அதையே நம்ம போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்குறோம். பூண்டு கருவேப்பிலை எல்லாம் ஒவ்வொன்றா மாற்றி போட்டு எடுத்து அந்த மிச்சர் கூட எல்லாமே நம்ம ஒட்டுக்கா வறுத்து எல்லாம் தனி போட்டு வச்சிடலாம். எல்லாமே நம்ம கேஸ் சிம்மில் வச்சே தான் ஒவ்வொன்றையும் வறுத்து எடுக்கணும். ஏன்னா ஹை ஸ்பீடில் இருந்ததுன்னா எல்லாமே கரிஞ்சிரும். சிம்மில் வச்சா தான் அந்த மீடியம் சைஸை நல்லா வறுத்து எடுக்க முடியும். மிச்சர் பதத்துக்கு நம்ம வறுத்து எடுக்க முடியும். இது ஹோம்மேட் மிச்சர் சூப்பராக இருந்தது. நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன். பொட்டுக்களையும் வறுத்து நம்ம மிச்சர் கூட போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்து மிச்சர் கூட போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு நான் கடல மாவில் நான் போட்டு பிணைஞ்சிருக்கிறனால உப்பு தேவைப்படாது. மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக மிச்சர் மேலே நம்ம எல்லாம் போட்டு ஒன்றா குலுக்கி விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். இது நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்தது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிது. நீங்களும் ஒரு தடவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வீட்டிலே செஞ்ச மிச்சரு எல்லாத்துக்குமே பிடிச்சிது. சூப்பராக இருந்தது அந்த மிச்சரு. இது கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது. நான் கடலையில் தான் செஞ்சுருக்கிறேன். நான் நல்லா சுத்தமான கடலையில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். நான் இது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.